உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பூஜை நல்லபடியா முடிஞ்சது. இப்ப ஆராதனை காட்டலாம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஆரத்தி காட்டலாமா? அம்மா நீங்க வாங்க. இல்ல பண்டிதரே, இன்னைக்கு பூஜைக்கான ஏற்பாடுகள்ல எந்த குறையும் இல்லாம லக்ஷ்மி தான் செஞ்சிருக்கா. அதனால லக்ஷ்மியே ஆரத்தி எடுக்கட்டும். என்ன இது? நான் எப்படி ஆரத்தி எடுப்பேன்? அப்பாவையும் அத்தையையும் ஆரத்தி எடுக்க சொல்லுங்க. அவர் தானே தாத்தாவோட பெரிய புள்ள. அதுவும் சரிதான். நீலம், வீர், நீங்க 2 பேரும் வந்து ஆரத்தி எடுங்க. எங்களை அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டல்ல லக்ஷ்மி. அம்மா உன்னை செய்ய சொன்னாங்க, நீ எங்களை செய்ய சொல்றியா? பெரிய மகானாக ஆசைப்படுறல? இல்லை, நான் இதை சும்மா விட மாட்டேன். லக்ஷ்மி, அம்மா தான் ஆசைப்படுறாங்கல்ல, அவங்க ஆசைப்படி நீயே இந்த பூஜையை பண்ண. ஆரத்தியை நான் எடுத்தாலும் நீ எடுத்தாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தானே. அதனால எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீ தான் ஆரத்தி எடுக்கணும்னு அம்மா விரும்புறாங்க. அதனால நீயே பண்ணு. ஆனா அத்தை, நான் தான் சொல்லிட்டேன்ல, ஆரத்தியை நீயே எடு. லக்ஷ்மி, அம்மா சொன்னா கூட நீ கேட்க மாட்டியா? வீட்ல இருக்கணுமா வேணாமா? இருக்கணும். ஆஃப் கோர்ஸ் இருக்கணும். அண்ணி, நீங்க போய் ஆரத்தி எடுங்க. ஆரத்தி தட்டை கொடுங்க பண்டிதரே. ரிஷி, ஒன்ன வேற தனியா கூப்பிடணுமா என்ன? கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஆரத்தி எடுங்க. போங்க ப்ரோ, போங்க. வெரி குட். போங்க. வாங்க, வந்து கலசத்தை கையில எடுங்க. போமா, ஜல அபிஷேகம் பண்ணிடு. பண்டிதர் சொல்றாருல்ல. லக்ஷ்மி, எனக்கு ஏற்கனவே நிறைய ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க. இப்ப நான் உனக்கு கொடுக்கறேன். லக்ஷ்மி, 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 கண்ணு தர ப்ளீஸ். அண்ணி, மாமா, மாமா, லக்ஷ்மி, உனக்கு ஒண்ணு இல்ல. அக்கா, நான் டாக்டர் சீக்கிரம் பாருக்கா. இன்னொரு பண்டிதர் எங்க போனார்? உங்க கூட இருந்தாரே. இங்க தாங்க நின்னுகிட்டு இருந்தாரு. எங்கேயோ போயிட்டாரு. ஒருவேளை இங்க நடந்ததை பார்த்து பயந்து போயிட்டாரோ என்னவோ. தெரியலன்னா என்ன அர்த்தம்? சாரி துர்காதேவி, லேட்டா சந்தேகப்பட்டீங்க. ஏன்னா இந்நேரம் பல்வீந்தர் ஓடி போயிருப்பான். லக்ஷ்மிக்கு என்னாச்சு? அக்கா, என்னாச்சுக்கா? இல்ல லக்ஷ்மி, அக்கா, ஆயுஷ் தண்ணி. கண்ணு முழிக்கா. அக்கா, கண்ணை திறந்து பாருக்கா. அக்கா, லக்ஷ்மி, கண்ணு தர. லக்ஷ்மி ப்ளீஸ். லக்ஷ்மி,
லக்ஷ்மி ப்ளீஸ் ப்ளீஸ் லக்ஷ்மி கண்ணை தர லக்ஷ்மி ப்ளீஸ் லக்ஷ்மி லக்ஷ்மி இதுக்கப்புறம் இவ கண்ணை திறக்கவே கூடாது. கோட் நோ ப்ளீஸ். லக்ஷ்மி ப்ளீஸ் லக்ஷ்மி அம்மாடி லக்ஷ்மி பாருங்க அக்கா கண்ணு தோற அக்கா தோறங்க என்ன ஆச்சுக்கா அண்ணி பாருங்க அக்கா ப்ளீஸ் கண்ணு தோறங்க ப்ளீஸ் கண்ணு தோறங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அக்கா ப்ளீஸ் அண்ணி எழுந்திருங்க என்ன ஆச்சு உங்களுக்கு எழுந்திருங்க அண்ணி ஹலோ டாக்டர், இங்க ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரம் புறப்பட்டு வாங்கல ப்ளீஸ். நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேன் ப்ளீஸ். இட்ஸ் அர்ஜென்ட், சீக்கிரம் ப்ளீஸ். லக்ஷ்மி உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா ரிஷி இங்க பாருப்பா, இவ்வளவு ரூம்க்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் சரி எடுக்க. வா ரூம் போ காத்து பாத்து மெதுவா நின்னு வா லக்ஷ்மி பாத்து எந்திரி பாத்துக்கா வா. இல்ல வேண்டாம் வேண்டாம் ஏன் இன்னும் பூஜை பாக்கி இருக்கு அதான் ஆரத்தி எல்லாம் எடுத்தாச்சுல லக்ஷ்மி. அது தெரியும் ஆனா பூஜை இன்னும் முடியலையே பாதியிலே பூஜையை விட்டுட்டு போறது சரி கிடையாது தப்பாயிடும் இல்ல அண்ணி, உங்களோட நிலைமையை பாருங்க. அதோட இதெல்லாம் எப்படி நடந்தது? என்னன்னா அம்மா கலசத்துல எப்படி கரண்ட் வந்தது நான் பாக்குறேன். ஆயுஷ் உனக்கு என்ன பைத்தியமா என்ன நீ அதுல கரண்ட் இருக்கு நீ போய் தொட்டு உனக்கு ஷாக் அடிக்கணுமா என்ன நீ தள்ளி நில்லு கொஞ்சம் ஆயுஷ் வேண்டாம். நோ மீன்ஸ் நோ. அது இருக்கட்டும், கலசத்துல கரண்ட் எப்படி வந்துச்சு? அந்த கலசத்துக்கு பக்கத்துல எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எதுவும் இல்லையே, எந்த போர்டும் இல்ல. டாட் ஒருவேளை வயரிங் இஷ்யூவா இருக்குமா? நான் பாக்குறேன். வேணாம் ரிஷி வேணாம், நீ கிட்ட போகாத. அப்படி ஏதாவது இருந்தா இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. அவங்க போயிட்டாங்களா? யாரு இன்ஸ்பெக்டர் துர்கா தேவி அவங்க இங்க தானே இருந்தாங்க. ஒருவேளை அவங்க பூஜை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருப்பாங்க அதனால கிளம்பி இருப்பாங்க அது எப்படி போயிடுவாங்க? எல்லாம் முடியற வரைக்கும் அவங்க இங்க இருந்துதான் ஆகணும். நான் போய் கூட்டு வரேன் மாமா. எங்க இருக்காங்க பாரு. அக்கா நீ நல்லா இருக்கல்ல? என்ன அந்த அம்மா காப்பாத்திட்டாங்க. மாமாவும் தான். நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். பண்டிதரே நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ இன்னொரு பண்டிதர் எங்க போனாரு? எனக்கு தெரியலமா எப்போ போனாரு எங்க போனாருன்னு. ஒருவேளை இங்க நடந்ததை பார்த்து பயந்து ஓடி இருப்பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.